வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம ஆடி தேங்காய் சுடும் பண்டிகையை பற்றியும் அந்த தேங்காய் எப்படி சுடுறதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் ஆடி தேங்காய் சுடும் பண்டிகையை எப்படி கொண்டாடினாங்கன்றதை காமிச்சிருக்கேன். அதை தொடர்ந்து நான் எப்படி அது தேங்காய் சுடுறதுன்றதை சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ஆடி வந்தாலே பண்டிகை திருவிழான்னு கோலாகலமாக தான் இருக்கும். தமிழ் மாதமான ஆடி 1ஆம் தேதி கொண்டாடுவது தான் தேங்காய் சுடும் பண்டிகை. இது மகாபாரத கதையோட தொடர்புடையதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஆடி 1லிருந்து ஆடி 18 வரைக்கும் போர் நடந்ததாகவும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் நடந்த அந்த போரில் தர்மம் வெல்லணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் செஞ்சு விநாயகருக்கும் தங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கும் படையல் போட்டு வழிபட்டதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆடி 1லிருந்து ஆடி 18 வரைக்கும் அந்த போர்க்களமான நாள் அப்படின்றதுனால ஒவ்வொரு வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த 18 நாளில் எந்த ஒரு பிரச்சனையையும் ஆர்கியூமெண்ட் வச்சு பெருசாக்காமல் எதுவானாலும் இந்த 18 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தள்ளி போடுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பெருசாக கொண்டு வந்துட மாட்டாங்க. அப்படி இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆணுச்சுனாவே அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த 18 நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை பெருசாக போய் முடிஞ்சிரும்ன்றது நம்ம முன்னோர்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த நம்பிக்கையை எடுத்துக்கலாம். இது சேலத்துலேயும் சேலத்தை சுற்றி உள்ள ஒரு சில மாவட்டங்கள்லேயும் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்குது. இதை நம்ம இந்த ஜென்ரேஷனோட அப்படியே விட்டுறாமல் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் இதை எப்படி செய்கிறது, இது ஏன் செய்கிறாங்க அப்படின்றத காமிப்போம். அம்மா வீட்டில் இது மாதிரி தேங்காய் படையல் ரெடி ஆயிருச்சு. வாங்க இப்போ இந்த தேங்காய் சுடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு அச்சு வெல்லம், ஒரு ஸ்பூன் வறுத்த எள்ளு, ஒரு 2 ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக அவல், கொஞ்சம் பொட்டுக்கடலை. இது மஞ்சள் பொடி தேங்காயில் தடவுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். முக்கியமாக தேங்காய் இளந்தேங்காயாக இருக்கணும். இளநீராகவும் இருக்கக்கூடாது, தேங்காய் முத்தின தேங்காவாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரியான தேங்காயாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வெந்தும் வரும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த தேங்காயில் 3 கன்று இருக்கு இல்லையா, அந்த 3 கண்ணில் ஒரு இதை நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் நல்லா ஹோல்ஸ் நம்ம அந்த என்ன ஸ்டிக்கு வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் எவ்வளோ பெருசு போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு குச்சி வச்சு செய்கிறது எப்படின்னும் காமிக்கிறேன், குச்சி இல்லாமல் செய்கிறது எப்படின்னும் காமிக்கிறேன். பாருங்கள், இது நமக்கு அந்த குச்சி எது வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சி குச்சின்னு சொல்லிட்டு ஒன்று, அந்த குச்சி தான் வைக்கிறது வழக்கம். ஆனால் அது கிடைக்காதவங்க தேக்கு குச்சி, மூங்கில் குச்சி, இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதை வைக்கலாம். ஆனால் அந்த வேப்பங்குச்சி இந்த மாதிரி எதுவும் கசப்பு தன்மை இல்லாத குச்சியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காயை ஓட்டை போட்டுட்டு அதில் உள்ள தண்ணியை ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி திரும்பவும் தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டேன் தண்ணியை. இப்போ வெல்லத்தை நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். நான் ஒரு தேங்காய்க்கு ஒரு அச்சு வெல்லம்ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தோட எடுத்து வச்சுருக்கிற அவல், பொட்டுக்கடலை, வறுத்த எள்ளு, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது தேங்காய் எத்தனை தேங்காய் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம்.
இது வந்து ஒரு தேங்காய்க்கான அளவு தான் இது. தேங்காய் சின்னதாக பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகள்லாம் அதிகமாகும். இப்போ இந்த ஓட்டை வழியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலந்து வச்சுருக்கிற அவல் வெல்லம் பொட்டுக்கடலையை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபனல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபனலை வச்சுட்டு அதில் போட்டும் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாகவே போடுறேன். இது மாதிரி எந்த ஒரு இதுக்குள்ளே தள்ளி விடுறதுக்காக ஒரு கம்பி மாதிரி என்ன இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி நான் எனக்கு கிடைச்ச பொருள்களை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள தள்ளிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 எல்லாம் நிரப்பிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து வச்சுருக்கிறதுல. ஸ்டிக்கு வைக்கிறதுனா ஸ்டிக்கு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டிக்கு கிடைக்காதவங்க இந்த மாதிரி கோதுமை மாவை நம்ம சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சும் வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக எடுத்துகிட்டு அதை இப்படி உருட்டிட்டு உள்ளே வச்சு அடைச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி வெளியில் வராமல் இருக்கும். இது வேகும்போது அந்த தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அந்த ஹோல்ஸை அடைச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவை வச்சு நல்லா எல்லாம் போட்டு தண்ணி வெளியில் வராத அளவுக்கு அடைச்சிட்டு நல்லா அந்த சைட்லலாம் அழுத்தி விட்டிங்கன்னா வேகும்போது அப்படியே உதிர்ந்துடாமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே உதிர்ந்துடும். இந்த மாவு பேஸ்ட்டு மட்டும் அப்படியே கீழே விழுந்துடும். அதனால் பார்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சள் தூளை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேங்காயில் மஞ்சள் தடவிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சள் தடவிட்டு அப்புறம் இந்த தேங்காய் வெல்லம் எல்லாம் உள்ளே போட்டோன்னா கையிலெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்குன்றதுக்காக நான் கடைசியாக மஞ்சளை தடவுறேன். இந்த மாதிரி தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு இப்போ வந்து இந்த தேங்காயில் குங்குமம் வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் கண்ணு இருந்த மாதிரியே அப்படியே 3 இடத்துல குங்குமம் வச்சுக்கிட்டேன் நான். இப்போ இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இதை திருப்பி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒரு கம்பியை கட்டிட்டு அதில் உட்டு கரண்டி இருக்கு இல்லையா, மரக்கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு கனெக்ட் பண்ணி கட்டிட்டு அதை பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கி திருப்பி வைக்கணும். ஒரே இடத்துலையே வச்சாக்க ஃபுல்லாக அது மட்டும் வெந்துட்டுருக்கும். இந்த குச்சி இல்லாதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்படி திருப்பி வச்சு வேக வைக்கணும். இது நம்ம ஸ்டவ்வில் செய்யும்போது ஒரு 1/2 hour ஆகும். நமக்கு இது ஸ்டவ்வில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் இதை செய்கிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருவோம். பாருங்கள், நல்லா சுற்றி திருப்பி வச்சு வேக வைக்கணும். அப்படியே ஒரே சைடே வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும் வேகும், மற்ற இடம் வேகாமல் இருக்கும். இது தேங்காய் இளந்தேங்காயாக இருந்ததுன்னா சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும். தேங்காய் முத்தின தேங்காயாக இருந்ததுன்னா நம்ம குழம்புக்கெலாம் போடுற மாதிரி அந்த மாதிரி முத்தின தேங்காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். உள்ளே வேகாமல் சீக்கிரமாகவே அந்த ஓடு வெடிச்சிரும். அதுக்காக தான் இளந்தேங்காயாக சூஸ் பண்ணிக்குவாங்க. சாப்பிட்றதுக்கும் தேங்காய் சாஃப்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் இப்போ இந்த வெடித்து வெந்து வரும்போது இப்போவே அந்த தேங்காயோட ஒரு வாசம் வந்துட்டுருக்கு. அந்த ஃப்ளேமில் தேங்காயோட வாசம், தேங்காய் வெந்து வரும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசையை தூண்டும். இதை செஞ்சு பார்த்தவங்க சாப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சேலத்தில் உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்.
இது நம்ம ஜென்ரேஷனோடு அப்படியே முடிஞ்சிடாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போகணும் முடிஞ்ச வரைக்கும். பாருங்கள், நான் இது ஸ்டிக் இல்லாதனால இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்தது இன்னொரு தேங்காயை வந்து ஸ்டிக்கு வச்சும் காமிக்கிறேன். இப்படி குறைச்சி வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த ஓடு வெடிக்கிறதுனால கொஞ்சமாக ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அந்த ஓடு பிடிச்சி எரியும் போது குறைச்சிக்கலாம். அப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த ஓடு பிடிச்சி எரியும் போது குறைச்ச உடனே அணைஞ்சிரும். அவ்வளோதான், இந்த தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டிக்கு வச்சு இன்னொரு தேங்காய் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மரக்கரண்டியே அப்படியே வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மரக்கரண்டியை குச்சியாக யூஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இதுவும் வெடித்து வருது. இந்த வெடித்து வரும்போதே அதோட வாசமும் தெரியும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஆறுனதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள ஓடை தட்டி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் சுடும் பண்டிகையை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.